Good afternoon. For this design thinking models, we are going to discuss about two different companies. One is Fluence and another is Pareto 3. Okay, the two different companies la enna பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, one is related to what அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is related to ஒரு hazards areasல they are locking அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஏரியாஸ்க்குள்ள வந்து ஃபயர் சர்வீஸ் மேன் போய் லாக் ஆயிட்டாங்க அப்படின்னா, we have to identify that particular people. அந்த ஃபயர் சர்வீஸ் பீப்புள்ஸை வந்து எப்படி ரிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வரது அப்படின்னா Pareto 3ங்கிற கான்செப்ட் ஆகும். And another one is it is ultimately just opposite to that Pareto க்கு ஆப்போசிட்டா இருக்கிற வாட்டர் ரிலேட்டட் சோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். வாட்டரை வந்து நீங்க எப்படி வாட்டர்ல இருக்கிற பியூரிட்டி கண்டிஷன்ஸ் எப்படி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் we will discuss about ஃப்ளூக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங் கான்செப்ட் ஆகும். ஓகேவா? இந்தியாவோட அவங்களோட வாட்டர் டெஸ்டிங் லெவல் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17,000 crores வந்து மார்க்கெட் இருக்கு. அதாவது டெஸ்டிங் லெவல்ஸ் மட்டுமே we have மார்க்கெட் அப்ரோச் எப்படி இருக்குன்னு 17,000 crore அதாவது 17,000 கோடி அளவுக்கு வந்து வாட்டர் டெஸ்டிங் வந்து நீங்க இது பண்ண முடியும். வாட்டர் டெஸ்ட் பண்ணி அது மூலமா ரெவென்யூஸ் ஜெனரேட் பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னா 1.4 இது வந்து 17 crores வந்து சாரி இட் இஸ் ரிலேட்டட் டு குளோபல் லெவல். 1.7 ரிலேட்டட் டு crores வந்து இந்தியாவுல இருக்கிற வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாமே செக் பண்ணி அது ரிலேட்டடா டெஸ்டிங் மூலமா அந்த இன்கம்ஸ் ஜெனரேட் பண்றது. இதோட கம்பெனிஸோட கான்செப்ட்ல பார்த்தா அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூக்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் மீட்டர் மாதிரி கொடுத்திருப்பாங்க. மானிட்டரிங் மீட்டர் மூலமா நம்ம டெஸ்டிங் ஒரு வாட்டர் குவாலிட்டி. சரியா? ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கிட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. help of that testing kit what they are going to do அப்படின்னா they are going to test the water quality. Then another thing அப்படின்னு பாத்தீங்கன்னா water level monitoring system ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்கோம். why we are doing that அப்படிங்கறது இது எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. 76,227 ல கொடுத்திருக்காங்க. one is 19,470 then another one is solution சொல்லி போட்டுருக்காங்க. இதோட ஏன் இந்த அளவுக்கு அதுக்கான பிரைசிங் ஃபேக்டர்ஸ் அதோட ஏன்னா குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இட் இஸ் கண்டாமினேட்டட் அப்படிங்கிறது தான் இருக்கிற கண்டிஷன்ஸ். சரியா? அதுதான் மேஜரான ரோல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன எதனால இது வந்து ஏன் இதை பத்தி பேசுறோம், இதுல என்ன டிசைன் கான்செப்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இதுக்குள்ள ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. அது ரிலேட்டடா ஏதாவது முடிச்சிருக்கீங்களா? நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். சரியா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டேஷ்போர்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தட்ஸ் த ரீசன் இட்ஸ் காஸ்ட் 76,000. அவன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கான லெவல் ஆஃப் அப்ரோச்சை கனெக்ட் பண்ணி ரெண்டு மானிட்டரிங் சிஸ்டத்துல இங்க பார்த்தீங்கன்னா கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹப் மூலியமா என்ன பண்றாங்கன்னா they will test the quality of the water. இந்த கான்செப்டை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்டிங் லெவல் ஆஃப் அப்ரோச்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து பியூரிஃபையா இருக்கு, வாட்டர் எந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கு அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் ஆஃப். அதனாலதான் அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a காஸ்ட் அளவுக்கு. another approach எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ப்ராடக்டோட கான்செப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு easy to carry and also easy to test ங்கிற மெத்தடாலஜி இமிடியேட்டா we get the result அப்படிங்கிறதா. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, ரிசல்ட் கிட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் கிட் வந்து அவன் சாலிடா கொடுத்துருப்பான். அதை வச்சுட்டு நீ டெஸ்ட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து இந்த ஆப்ஷன் இஷ்யூ அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து IoT பேஸ்டு வாட்டர் லெவல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி
இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்சார் ஒரு கான்செப்ட்